ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பான வேதிக் அஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு உங்களது சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள். நாம் இப்பொழுது பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த பங்குனி மாத பலன்களானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது. உங்களது சொந்த ஜாதகத்திலிருந்தும் நடக்கின்ற தசாபுக்தியிலிருந்தும் இது வேறுபடலாம். சிம்மராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சிம்மராசி அன்பர்கள் ஏற்கனவே உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடல்நிலை பாதிப்புங்கிறது ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். இடுப்பு சம்பந்தமான மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். சில பேருக்கு கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம். அதாவது இந்த ஜாயிண்டில் எல்லாத்துலேயும் பெயின் வரலாம். கை தூக்க முடியாது, கால் இறக்க முடியாது, இது மாதிரியான கஷ்டங்கள், உட்கார முடியாமல் இருக்கிறது, எழுந்துக்க முடியாமல் இருக்கிறது, இதெல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வியாதி அப்படின்னு தெரியாது, ஆனால் இந்த வலிகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் எல்லா ஸ்கேன்லாம் எடுத்து பார்ப்பார். பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, அப்புறம் ஏன் உங்களுக்கு இந்த இடைஞ்சல் வந்திருக்கு அப்படின்னு கேட்பார். அது மாதிரி கண்டுபிடிக்க முடியாத ரோகங்கள் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப ஒரு சாமான் எடுக்கிறோம், வீட்டில் இருக்கோம், நம்ம பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், வீட்டில் இருந்துட்டுருக்கோம். ஏதாவது லேஃப்ட் மேலே ஏறி க்ளீன் பண்ணுறேன், இல்லை மொட்டை மாடியில் ஏறி க்ளீன் பண்ணுறேன், இல்லை டேங்கை க்ளீன் பண்ணுறேன், இல்லை மரத்தில் ஏறி ஏதாவது பண்ணுறேன், இது மாதிரி உயரமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏறி வேலை செய்பவர்கள், இப்பொழுது நம்ம புதுசாக வேலை செய்யணும்னு நினைக்கிறவர்கள் வீட்டில், இவங்க யாரும் அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா மேலேந்து கீழே விழக்கூடிய ஒரு அம்சமானது இந்த மாதம் இருக்குது. கிரகங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப ஒசரத்துக்கு இருந்தோம் அப்படின்னா ஒசரத்துலேருந்து கீழே தள்ளி விட்டுரும். அது மாதிரியான ஒரு அம்சம் இப்போ இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அங்கே ஏறி வேலை பார்க்குறேன், இங்கே ஏறி வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அது மாதிரி வேலை செய்பவர்கள், இப்போ பெயிண்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கயரை கட்டிண்டு அதில் தொங்கி தான் பெயிண்டெல்லாம் அடிப்பாங்க பில்டிங்லாம். அவங்க அது மாதிரி வேலை பார்ப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை பார்க்கணும். அதே மாதிரி ஒரு இடம் இருக்குது, ஒரு பாத்ரூம் இருக்குது, குளிக்க போகக்கூடிய இடம், இது மாதிரி இடங்களில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வழுக்கி கூட விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் எப்படின்னா நம்மளை எப்படியானு கீழே தள்ளி விட்டுறணும் ஒன்று, இல்லை நமக்கு ஏதாவது அடிபட வச்சுடணும், அப்படி இல்லை புது விதமான வியாதிகள் எதையானு நமக்கு உண்டு பண்ணிடும். இல்லை வாகனம்தான் ஓட்டின்ட்டுருக்கேன், ஸ்கூட்டர் ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட், சின்ன லெவல்லையும் இருக்கலாம், பெரிய லெவல்லையும் இருக்கலாம், அது மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் இதை பண்ணணும். இப்படியான விஷயங்கள் தான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் அமைப்பு நமக்கு கொடுக்க இருக்குது. அதனால் வண்டி ஓட்டும் போதும் சரி, வீடு சம்பந்தமான வேலைகள் செய்யும் போதும் சரி, உயரமான இடத்துல ஏறக்கூடிய வேலைகள் செய்பவர்களும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம செய்யாத ஒரு காரியம், இல்லை நம்ம பேசாத சில விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகிடும், நம்ம செஞ்சோம் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க, இல்லை நம்ம பேசினோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் அபவாதம் அப்படின்னு பேர். நான் பேசவே இல்லை, நான் செய்யவே இல்லை, ஆனால் அதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு பார்த்த மாதிரி இன்னொருத்தவன் வெளியில் சொல்லின்னு இருப்பான். இது மாதிரியான விஷயங்கள்லாமும் நமக்கு இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை எங்கே மதித்து கூப்பிட்றாங்களோ அந்த இடத்துக்கு மட்டுமே நம்ம போனால் போகிறோம். நான் எனக்கு அந்த ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், இல்லை இந்த சொந்தக்காரனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடல இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சவன் தான் போகிறேன், அது மாதிரியான விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அங்கெல்லாம் நமக்கு அவமானங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சாமான்கள் திருட்டு போவதோ
அல்லது அலுவலகங்கள்லையோ இல்லை பர்ஸ்லேருந்தோ இது மாதிரி பொருட்கள்லாம் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நடந்து போயிட்டுருப்போம், பர்ஸில் பைசா வச்சுருப்போம், அது நம்ம தெரியாமல் கவனம் இல்லாமல் ஓப்பனில் இருக்கும், அது எங்கேயானு போகும்போது அந்த பைசா கீழே விழுந்துடும். இல்லைன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு இடத்துல பைசாவை வைக்கிறோம், இல்லை தங்கங்களை வைக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான சாமானை வைக்கிறோன்னு வச்சுருப்போம், அந்த வச்ச இடத்தையே நம்ம மறந்து போயிடுவோம். அதனால் அந்த பொருள் இழப்பு அல்லது பண இழப்பு அப்படிங்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப சுமூகமான ஒரு நிலையில் இருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா இருவருக்கும் சண்டை வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா எல்லாமே இதே மாதிரி இருக்கே அப்படின்னா எது நல்லதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல்ல 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார், 11இல் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இவர் என்ன பண்ணுவார், நமக்கு உத்தியோகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறது, நம்ம ஒரு வேலைக்கு போயின்னு இருக்கலாம், இல்லை தொழில் பண்ணிட்டு இருக்கலாம், இது மாதிரி 2 டிசைனில் எது பண்ணிட்டு நம்ம இருந்தாலும் நமக்கு அதில் எந்த இடைஞ்சலையும் கொடுக்க மாட்டார். நமக்கு வேலை நிரந்தரமாக இருந்துட்டு இருக்கும், இல்லை நம்ம பண்ணக்கூடிய தொழில் நிரந்தரமாக இருக்கும், அதில் தொழிலில் லாபங்களும் வரலாம், அதே மாதிரி வேலையில் ப்ரமோஷன் வரலாம், என்ன இல்லாட்டி எனக்கு சம்பள உயர்வு வரலாம், இடமாற்றம் வரலாம், இல்லை நல்ல பேர் புகழ் இதெல்லாம் நமக்கு வேலையில் வரலாம், இல்லை நமக்கு கீழே ஒரு 4 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி நமக்கு வரலாம். இதெல்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடைஞ்சல்களும் இந்த மாதமானது உங்களுக்கு இருக்குது. சரி, இந்த மாதம் நம்ம யாரை பிரார்த்தனை பண்ணலாம், இந்த மாதிரியான இடைஞ்சல்லேருந்து தாண்டி நம்மளை காப்பாற்றணும், இந்த காப்பாற்றக்கூடிய மாதிரியான ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கணும். அந்த வணங்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய சுவாமி தான். ஆஞ்சநேய சுவாமியை இந்த மாதம் நீங்கள் சனிக்கிழமைகளில் காலை 6லிருந்து 7 அல்லது மாலை 6லிருந்து 7 இந்த சமயங்களில், அதாவது இது நமக்கு உதய காலம் அப்படின்னு பேர், அதே மாதிரி சாயந்தரத்தில் அஸ்தமன காலம் அப்படின்னு இந்த 2 காலங்களுக்கு பேர். இந்த சமயங்களில் தான் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள், புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சமயமாக சொல்லியிருக்கார். அதனால தான் இந்த டயங்களில் நம்ம போய் ஆஞ்சநேய சுவாமியை பார்க்கணும். டெய்லி முடியும் அப்படின்னா என்னால் டெய்லி போய் ஆஞ்சநேய தரிசனத்தை பண்ணலாம். வாரம் சனிக்கிழமை, இந்த 4 சனிக்கிழமைகளில் நீங்கள் என்ன பண்ணலாம், வாரம் சனிக்கிழமையில் விளக்கு போடலாம், நெய் தீபம் போடலாம், ஒரு 11 பிரதட்சணம் சுவாமி ஆஞ்சநேய சுவாமியை பிரதட்சணம் பண்ணலாம், ஆஞ்சநேய காயத்ரி சொல்லலாம், ஆஞ்சநேய ஸ்லோகம் சொல்லலாம், ஆஞ்சநேய மந்திரங்களோ பாடல்களோ எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லலாம். என்ன இது மாதிரியான செய்வது உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் கஷ்டத்தை எல்லாம் குறைத்து நல்லதை செய்யும். உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்களை அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தனியான கட்டணம் உண்டு. இந்த மாதத்தினுடைய இந்த கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு நான் அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.